Hi friends, welcome back to my channel. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அவருக்கு வந்து பர்த்டேக்கு நான் என்ன சமையல் செஞ்சுருந்தேன் அதோட ஃபுல் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். பால் வந்து சூடாக்கிறதுக்கு வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர் வந்து இந்த ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். இது நல்லா வடிகட்டி பால் நல்லா சூடான பிறகு வந்து நம்ம வந்து இதில் போட போகிறோம் ஜவ்வரிசி. பால் நல்லா சூடாக இருக்கணும். பால் வந்து சில்லுனா இருக்கும் போது போட்டோம்னா வந்து பால் ஒடிஞ்சிடும். ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம போட்டுடலாம். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து இதில் நம்ம சர்க்கரை போட போகிறதில்ல, இன்றைக்கி வந்து வெல்லம் தான் போட போகிறோம். அதனால் வந்து இப்போ வந்து நம்ம போடல. வெல்லம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பாயசம் வந்து ரெடி ஆன பிறகு கொஞ்சம் ஒரு மீடியம் சூட்டில் இருக்கும் போது தான் வந்து வெல்லம் ஆட் பண்ணணும், இல்லைன்னா பால் ஒடிஞ்சிடும். பாருங்கள், இந்த ஜவ்வரிசி வந்து கிறிஸ்டல் மாதிரி தெரிகிற போது வந்து நம்ம பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசி வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நம்ம வந்து தட்டி வச்சுருக்கிற வெல்லம் வந்து இதில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஜவ்வரிசி பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டாக வந்து ஜவ்வரிசி பாயசம் வந்து ரெடி பண்ணிடுறேன். ஏன்னா இது சில்லுன்னு ஆச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சில்லுன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாயசம் ரெடி பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அது வெல்லம் கொஞ்சம் கட்டி இருந்துச்சுன்னா அது வந்து கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து ஒரு 8 முட்டை வந்து நான் வேக வச்சுருந்தேன். அதை தோலெல்லாம் உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு இதை வந்து சிம்பிளாக தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப ஜாஸ்தி எதுவும் மசாலா இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளான மசாலா போட்டு வந்து இதை சும்மா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா முட்டையும் எப்படி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முட்டையை வந்து 2 பீசஸாக கட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து ஒரு சின்னதாக பேன் வச்சு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி போட்டிருந்தால் நல்லாயிருக்கும், கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் தனி மிளகாய் தூள் மட்டும் போட்டுட்ருக்கேன். கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை வந்து கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா வந்து தீஞ்சிடும். இந்த மசாலா போட்டிருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை போட்ட பிறகு இதை வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த முட்டைங்களை ஒன்றா அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கேஸை வந்து ஆன் பண்ணி விட போகிறோம். இந்த 2 சைடும் வந்து நம்ம திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டை மசாலாவும் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து சிக்கன் கபாப்க்கு வந்து மசாலா போட்டுடலாம். இங்கே வந்து நான் 1 kg அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு இதில் வந்து இந்த சிக்கன் 65 மசாலா தான் எடுத்திருக்கேன் நான். இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. அது வந்து ஒரு 2 பேக்கெட் அளவுக்கு போட்டிருக்கேன். 1 kgக்கு வந்து 2 பேக்கெட் அளவு வந்து போதுமானது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து உப்பு வந்து கம்மியாக இருக்கும் இதில். அதனால் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட லெமன் இருந்துச்சுன்னா லெமன் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட லெமன் இருக்குல்ல, அதனால் வந்து நான் லெமன் போடல. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஓரமாக வச்சிட்டோம்னா ஒரு 1 ஹவருக்கு ஊறிக்கிச்சுன்னா நல்லா இந்த மசாலா வந்து இதுக்குள்ளே நல்லா ஆட் ஆகிருக்கும். அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நம்ம இந்த ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணல, ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம வந்து கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து ஓரமாக வச்சுட்டு போகிறோம் 1 ஹவருக்கு. மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து 1 ஹவருக்கு வச்சுட்டு 1 ஹவர் விட்டு வந்து நம்ம முட்டை வந்து இப்போ ஆட் பண்ண போடல. ஒரு முட்டை வந்து நம்ம உடைச்சி இதில் வந்து 1 ஹவருக்கு அப்புறம் வந்து நம்ம எப்போ செய்வோமோ இந்த கபாப் ஃப்ரை அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து ஒரு முட்டை உடைச்சி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ வந்து என்ன ஆகும்னா சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஒரு முட்டை. இந்த பக்கத்தில் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சாரி அதுக்காக. இப்போ பாருங்கள், 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து ஒரு முட்டையை உடைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து இன்றைக்கி நான் கொஞ்சமாக வெள்ளை எள் வந்து சேர்க்க போகிறேன். வெள்ளை எள் போட்டதுனால வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இதில் வெள்ளை எள் வந்து எண்ணெய் வந்து ஒரு பேனில் கடாயில் எடுத்துருக்கேன். எண்ணெய் சூடாக வச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகும் போது வந்து நம்ம இந்த சிக்கன் பீசஸ் வந்து அதில் போடணும். நம்ம போட்ட பிறகு வேணும்னா வந்து கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம கபாப் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு போடும்போது வந்து கேஸை வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இதே மாதிரி போட்டு நம்ம திருப்பி விட்டு நம்ம கபாப் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஜூஸியாகவும் இருந்துச்சு இந்த கபாபு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி சின்ன யூடியூபருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தான், எதுக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னு தெரியல. மறக்காமல் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம், மீட் பண்ணலாம். இப்போ எல்லா கபாபும் நான் எடுத்தாச்சு. இதில் வந்து இன்னும் மட்டன் ஃப்ரை வந்து நான் வந்து ஆட் பண்ணல. அது மட்டன் ஃப்ரை வந்து ஆட் பண்ணோம்னா வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது. அப்புறம் நீங்களும் ரொம்ப போர் ஆகிடுவீங்க. ஏற்கனவே நான் போடுற 2-3 நிமிஷம் வீடியோவே யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அந்த மட்டன் ரெசிபி வந்து போடுறேன். பாருங்கள், நான் செஞ்சு வச்சுருந்த எல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு வாழை இலையில் அவருக்காக வச்சுட்டு இருக்க சாப்பாடு, சுட சாதம், நான் சேர்ந்த முட்டை ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, அப்புறமா ரசம், கபாப் இதெல்லாம் வச்சு இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட்டு முடிய போகுது. முட்டை, மட்டன் ஃப்ரை, அதுக்கப்புறம் கபாப் ஃப்ரை வந்து வச்சு கொஞ்சமாக ரசம். இதுதான் இன்றைக்கி எங்களோட பர்த்டே சாப்பாடு. பாய் எல்லாருக்கும்.